10.5 போட்டதே மருத்துவர் ஐயாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பறையருக்கான இல்ல, தமிழருக்கான தலைவர் எடப்பாடியார். நீதிமன்ற உத்தரவு தான் அவர் சொன்னாரே தவிர அவர் தனியா சொல்லல. கூட்டணி அவங்க கூட்டணி இருந்ததுனால மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது தவிர ஏடிஎம்கேனுடைய ஓட்டு வங்கி குறையவே கிடையாது. சரியான கூட்டணி அமைஞ்சிருந்தா ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட எழுத்தாளர் எரிமலை மு ராமச்சந்திரன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். முதல் கேள்வி நான் முதல் கேள்வி சேர்த்தே கேட்டேன். என்னன்னா, என்னென்ன தரவுகள் இருக்கு இதுக்கு முன்னாடி இவங்க பெரிய 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 மன்னர்களாகவும் நீங்கள் இப்போ நந்தன் அவர்களோட இதை சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி தரவுகள் இருக்கு, என்ன மாதிரி இது இருக்கு. ரெண்டாவது விஷயம் எனக்கு நீங்கள் இந்த விஷயத்த பேசும்போது எடப்பாடி அவர்களை இதுக்கு நீங்கள் அவரை வச்சு ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னீங்க. போன 2021 எலெக்ஷனுக்கு கரெக்டாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்ததே அவர் தான். அதாவது அது இன்னும் அது முடிவுக்கே வராத போது அந்த எலெக்ஷனை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் கொடுத்த அந்த இடஒதுக்கீடு அது அவருக்கு வன்னியர் பெல்ட்லையும் இல்லை கவுண்டர் பெல்ட்லையும் அது அவருக்கு எவ்வளோ பயன்பட்டுச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரியும். ஸோ அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அவர் ஒரு சரியான ஆள் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, இந்த ஒரு நூலை இப்போ இன்றைக்கு நான் சாதியாக இருக்கிறேன், என்னை ஒரு சாதி முத்திரை குத்தி வச்சுருக்கேன். நானே என் புத்தகத்தை என் பெருமையை நானாக பேசிக்கிட்டேன்னா அது சரியாக இருக்குமா? என் பெருமையை ஒரு தமிழர் பேசணும். ஏன் தமிழர் பேசணும்னா மற்றவங்க பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த நூலை இப்போது வேற பிறமொழியாளர்கள் பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. தான் சாதிகாரம் பேசுறதும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இவன் தான் முழுக்கி இருக்கான். அவரு ஒரு எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆக போகிறவர் நீங்கள் எழுதி வச்சுங்க, ஆயிடுவார். அந்த தமிழ் சாதிகளுடைய மனநிலையில் பறையர்கள் என்பவர்கள் தாழ்ந்தவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. பறையர்கள் என்பவர்கள் நம்ம சக குடி சக தோழன், நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நம்ம அவர்த நூல் கொடுத்தோம். உண்மையிலேயே அவர் ரொம்ப பிரமாதமாக. ஒரு சின்ன டேட்டா சார், நீங்கள் வேணால் அதை போய் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட இருக்கிற மாவட்ட சேனல் இருக்காங்கல்ல, வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, கவுண்டர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தேவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பறையர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணீங்க. எனக்கு அந்த டேட்டா தெரியும். அங்கே நீங்கள் சொன்னீங்கல்ல சரியான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் திருமாவளவன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, திமுக கூட்டணியோடு இருக்காரு, அதனால நீங்கள் அவரை வச்சு ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் கூட பறையருக்கான தலைவர் எடப்பாடியா? அப்படி இல்லை, தமிழருக்கான தலைவர் எடப்பாடியார். நீங்கள் அவர் பறையருக்கான இல்லை, தமிழருக்கான தலைவர் எடப்பாடியார். நீங்கள் இந்த நேர்காணலோட நீங்களே சொன்னீங்க என்னன்னா எல்லா குடிகளையும் சேர்த்து தமிழன் அப்படின்ற ஒரு இதில் கொண்டு வரவங்க தான் தலைவராக இருக்க முடியும், இல்லை அதுதான் தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதாவது அதுல இருக்கிற ஒரு பிரிவுக்கு மட்டும் நான் அதிகமான ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் அவர் பண்ணாரு சார். இது இல்ல அது இது யாரு வழக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். அது ப்ராப்பர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சார். அதாவது இன்னைக்கு எலெக்ஷனோட நாளையில இருந்து எலெக்ஷனோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, இன்னைக்கு ஈவினிங் சைன் பண்ணது சார். அது இன்னைக்கு மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரியும் அது ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க. நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, இது ப்ராப்பரா திரு CN ராமமூர்த்தி அவர்களால் தான் வழக்கு போடப்பட்டது 10.5க்கு. இது பாமகலாம் உரிமை கொண்டாட முடியாது. வழக்கு போட்டு நீதிமன்றம், நாங்களும் பறையர்களுக்கு 14.5 கேட்கணும்னு நாங்களும் வழக்கு போடணும்னு தான் முடிவு பண்ணி நானும் தான் அந்த வழக்கறிஞரை போய் பார்த்தது. இது நீதிமன்ற உத்தரவு. நீங்க நீதிமன்ற உத்தரவு தான் அவர் சொன்னாரே தவிர அவர் தனியா சொல்லலை. எப்படி 3% உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது யாராவது ஒரே ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க? அவர் எனக்கு தெரிஞ்சு 2019 16 அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாங்க. 17-18 இருந்து அவர் சிஎம் ஆனாரு. எனக்கு தெரிஞ்சு 18ல சிஎம் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல
அப்ப நிலுவையில இருந்த எந்த விஷயத்துக்குமே உடனடி நடவடிக்கை எடுக்கவே படல. நான் நல்லாவே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னென்ன என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, என்னென்ன விஷயங்களுக்காக மக்கள் போராடினாங்க. அதுல எதுலயுமே வந்து இந்த இந்த ஆட்சி வந்து போய் இதுவே பண்ணல. ஏன் இப்போ கரண்ட்டா இருக்கிற நெறைய விஷயங்கள் கூட அவங்க ஆட்சியில அவங்க கொண்டு வந்து அவங்க செஞ்சுட்டு போன விஷயங்கள் தான். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க உங்க பாயிண்ட் வைக்கிறீங்க. என்னன்னா தமிழகத்த எல்லா குடிகளும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவுட் ஆஃப் டாபிக் போனாலுமே எனக்கு ஒரு என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க எடப்பாடி அவர்கள ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் எல்லாருக்குமான தலைவர். எல்லாமே இது பண்ணாரு. எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னா, எல்லாரையும் ஒரே பிளேட்டர்ல தானே பார்க்கணும். இல்ல நீங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல. நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கு தமிழகத்துல தமிழர் தலைமையை யார் யார் சொல்லுவா? இன்றைக்கு இருக்கிறவங்க. நீ சொல்லு. ஒரு லிஸ்ட் சொல்லு. சீமான் அவர்கள் இருக்காரு. சொல்லு. சொல்லு. அடுத்து சீமான். சொல்லு. அடுத்து சொல்லு. திருமாவளவன் இருக்காரு. இருக்காரு. அடுத்து சொல்லு. அன்புமணி ராமதாஸ். இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? ம். நான் அடுத்த தேர்தல்ல? சரி. இதே 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 தான் சார். இல்ல இல்ல நான் சொல்றது கேளு. இல்ல நான் சொல்றது கேளுங்க. பதில் சொல்லிடுறேன். என்ன பதில் சொல்ல விடுங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக அந்த இது வந்து யாருமே ஓட் பண்ணல. இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2021ல தன்னை தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைங்கன்னு அவர் வந்து ஓட்டு கேட்டாரு. அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்களா? மக்கள் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவரா தானே இருக்காரு. இருங்க. நான் முடிச்சிடுறேன் இருங்க. அவரு இதுவரைக்கும் அதிமுக தலைமையேற்று கிட்டத்தட்ட 9 to 10 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு தேர்தல்ல ஜெயிச்சிருக்காங்களா? கிடையாது. நான் சொல்ல வர்றதை நீங்க புரிஞ்சுக்கல. ஒரு செய்தி பறையர்களுக்கு உண்டான செய்திகள் இங்க இருக்கு. ஏற்கனவே திரு கருணாநிதியுடைய ஆட்சியில் தானுடைய மொழின்றதுனால அருந்ததிற்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. யாராவது கேள்வி எழுப்பியிருப்பாங்களா? இசைவேளாளருக்கு சொல்லலப்பா. அருந்ததிற்கு 3%, சக்கிலியர்களுக்கு 3%, பகடைகளுக்கு 3%, மாதிகாவுக்கு 3% கொடுத்தது யாராவது கேட்டிருக்காங்களா? ஒரு ஆள் சொல்லு. எத்தனை பேர் கேள்வி? டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு கேட்டிருக்காங்க. திரு சேக்கு தமிழரசன் வழக்கு போட்டாங்களே தவிர வேற யாராவது கேட்டிருக்காங்களா? காரணம், தன் மொழிப்பற்றினால் அவர் கொடுத்தார். இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கு பறையர்கள் பெரும்பான்மையா மக்கள் தொகையில் இருந்தாலும் கூட இந்த திராவிட மாடல் அரசுல கருணாநிதி ஆட்சியிலையும் கூட நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ எனக்கு என்னன்னா, பெரும்பான்மையான கட்சி ஒன்று திமுக, அதிமுக. அதை விட்டா நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. ஏன் சார் இன்னைக்கு இப்போ வந்து சீமான் வளர்ந்து வராரு, ஆட்சி அமைக்க முடியாது. நான் சொல்றேன், 1000 பேர் வரட்டும், 1000 பேர் வரும். பாஜக என்டிஏன்னு ஒரு கூட்டணி, எந்த கூட்டணி வைக்கட்டும், இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஆட்சி என்ன ஓட்டு சதவீதம் எடுத்து பாருங்க. எதிர்கட்சியா இவங்களே 30ல இருந்து 15 16 வந்துட்டாங்க சார். இல்ல நீங்க கூட்டணி, நான் நீங்க டேட்டா பேசுங்க. கூட்டணி என்பது இன்னைக்கு திமுகவினுடைய கூட்டணி, அவங்க கூட்டணி இருந்ததுனால மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சதை தவிர ஏடிஎம்கேனுடைய ஓட்டு வங்கி குறையவே கிடையாது. சரி, குறையவே கிடையாது. சரி, கூட்டணி பலம், கூட்டணி வந்து சரியா அமையல. சரி, கூட்டணி மட்டும் அமைஞ்சிருந்தா, சரியான கூட்டணி அமைஞ்சிருந்தா ஏடிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். 2021ல இல்ல நான் இதை முடிச்சிடறேன். நான் முடிச்சிடறேன். நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க, நான் அதுல இருந்து தொடங்குறேன். 2021ல அதிமுகக்கு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு என்ன சொல்றது, மத்தியில ஆட்சியில் இருக்க பாஜக உங்க கூட்டணி, ஏடிஎம்கே ஒரு பெரிய சக்தி, அது போக விஜயகாந்த், அதாவது விஜயகாந்தே இருக்கும்போது விஜயகாந்த் அந்த கூட்டணியில இருக்காரு, போக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் இது வந்து உங்களுக்கு சார் வேணும். இருங்க இங்க 4 கட்சிகள் நீங்க சொல்றீங்க, அங்க அதே மாதிரி திமுக, விசிக, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, இவங்க தான் நின்னாங்க. இதுல சீமானுக்கு எங்க இருந்து சார் ஓட்டு வந்துச்சு? நல்லா தெரியும் சார். அதாவது வந்து ஒண்ணு திமுகல இருந்து போயிருக்கணும், இல்ல அதிமுகல இருந்து போயிருக்கணும். திமுகல இருந்து போயிருந்தா திமுக எப்படி சார் ஜெயிச்சது? இங்க ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, இங்க தமிழ் தேசியம் அமைப்பு கட்டுவதற்காக எல்லாருமே தமிழ் உணர்வு, திராவிடத்தால் விழுந்து போனதனுடைய விளைவு தமிழ் தேசியம் இங்கே மீட்டு எடுக்கப்படணும். தமிழ் தேசியம் மீட்டு எடுக்கப்படணும் அப்படின்னா இப்போ செந்தமிழன் சீமான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதில் என்ன சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னா, அவர் முழுக்க வாக்காளர்களாக தேர்ந்தெடுத்தவர்கள் 100% தமிழர்களா அப்படின்றது நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்துருங்க. நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு வாங்க.
தமிழர்களா, தமிழர்களுக்கு தான் அவர் சீட்டு கொடுத்துருக்காரான்னு நீங்க ஆய்வு பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பேசுங்க இதை பத்தி. இங்க என்னன்னா, இந்த கூட்டணி என்பது இப்போ கடந்த தேர்தலில் அது முழுக்க முழுக்க அந்த நேரத்தில் தோல்வி பெற்றது. அவர் மேலே வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 10.5 கொடுத்துட்டாரு, இன்னும் முக்குளத்தூருக்கு கொடுக்கல, அது கொடுக்கலன்றது இது மாதிரியான மைனஸ் காரணங்களா இருந்திருக்கலாம். ஆனா மைனஸ் காரணங்களா இருந்திருக்கலாம் இல்ல சார், இருந்தது. அது அதைத்தான் நான் அது வந்து அவருக்கு எங்க பயன்பட்டதுன்னா கொங்குல பயன்பட்டது, மத்த எல்லா இடத்துலயுமே அது வீக் பண்ணிருச்சு அவங்க கட்சியை. எங்கேயும் பயன்படல சார். இன்னி வரைக்கும் அவங்க கட்சியில சீனியர் லீடர்ஸ் வந்து அந்த முடிவை நம்ம அன்னைக்கு வந்து அந்த கூட்டணிக்காக எடுக்காம இருந்தா இன்னைக்கு நம்ம வந்து ஆளுங்கட்சியில இருந்திருப்போம். இல்ல, அதைத்தான் நான் சொல்றேனே. இந்த 10.5 போட்டதே மருத்துவர் ஐயாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது வழக்கு போட்டது CN ராமமூர்த்தியார், அவர் தான் போட்டாரு. அவருடைய வழக்குல தான் நீதி தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதைத்தானே தவிர இவருக்கும் அது இல்லை. இவங்க உரிமை கொண்டாடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்குள்ளிருந்து தான் நம்ம தொடங்குறோம். இந்த நூல் வெளியீட்டுல ஏன்னா மீண்டும் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா இங்கு பறையர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும், பெரும்பான்மை மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். இது பாதுகாக்கப்படணும்னா இப்ப இவங்களா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இவங்க வந்துருவாங்க, அவங்க வந்துருவாங்கலாம், அவங்கெல்லாம் எந்த லெவலில் இருக்கு? நீங்க ஓட்டு வங்கியை மட்டும் அதை மட்டும் நீங்க கணக்கில் சொல்லாதீங்க. முதலமைச்சர் ஆகிற அந்த அந்த பெரும்பான்மை மக்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்க, இப்போ எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதை வச்சுட்டு இப்போ கூட்டணி வந்து யாருக்கிட்ட யார் போய் பேசுனாங்க? 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றேன். இல்ல நான் சொல்றது கேளுங்க. யாருக்கிட்ட யாரு போய் கூட்டணி பேசுனாங்க? ஏடிஎம்கே கிட்ட வந்து ஏடிஎம்கே போய் இவங்க கிட்ட பேசுனாங்களா? யாருக்கிட்ட பேசுனாங்க? எல்லாமே ஏடிஎம்கேல தானே வந்து பேசுனாங்க. ஏன் ஏடிஎம்கேல வந்து பேசுனாங்க அப்படின்னா, இவர்கள் தான் முதலமைச்சராக. சார், ஏன் ஏடிஎம்கே கிட்ட வந்து பேசுறாங்கன்னா, அந்த கட்சியை எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இவங்கெல்லாம் பெரிய கட்சியா உருவாக்கி ஒரு 40% வாக்கு வங்கியோட இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதை இவங்க கரைச்சி இன்னைக்கு 20% வந்துச்சு. அந்த உண்மையை ஏன் ஒத்துக்கவே மாட்டீங்க? 20% இல்ல உண்மையெல்லாம் நான் ஒத்துக்கல, அப்படி சொல்ல வரல. இதுல என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது அந்த கணக்கு. இங்க இவங்க தான் 2 கட்சி தான் கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு. ஒன்று திமுக இருக்கும், இங்க வலுவான கூட்டணி நீங்க சொன்னீங்க. ஆனா அது வலுவான கூட்டணியா இல்லாத போனது. ஏன்னா இவங்க மேல இந்த நீங்க சொன்ன அந்த 10.5ல அது வருத்தம் மற்ற பிற சமூகங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் அதை சொல்ல வரல. நான் இந்த பறையர்களுக்கும் எதிர்காலத்தில் வருகின்ற ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா பெரும்பான்மை மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் இங்கு சலுகை கிடைக்கும். நான் அதிமுக கிடையாது, நான் தமிழர் சேனை கட்சி. நான் வந்து இந்த நூலை ஏன் அவர்கிட்ட கொடுத்து வெளியிட்டேன் அப்படின்னா, இவர் தமிழரா இருக்காரு, தன்னை புரட்சி தமிழரா சொல்றாரு. பழைய முன்ன பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நீங்க பாருங்க. இப்ப செயற்குழுல இப்ப பேசினாங்களே, என்ன பேசியிருக்காரு? 16 தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு விகிதாச்சார அடிப்படையில் இங்க சம வேலை வாய்ப்பு கொடுக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கணும்னு இங்க சொல்லியிருக்காரு. அதை வந்து 2018-19 திமுக வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க சார். அவ்வளவுதான் சார். இது அவங்கவுங்க சொல்றது தாங்க. ஆனா அப்படி இல்லை. அது அவங்க சொல்லுவாங்க, திமுக சொல்லும் செய்யாது, அண்ணா திமுக சொல்லும் செய்யும். நீங்க எதிர்காலத்துல பாருங்க.